250 கோடி செட்டில்மெண்ட் தர விஜய் அவரு சம்மதம் சொல்லிட்டாரா? காரணம் இதுதானா? சமாதான பேச்சு தீவிரமாகுதா? மனைவி சங்கீதா விவாகரத்து கோரியது விஜய் அவருடைய அரசியல் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக அரசியல மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவையே உழுக்கிற வகையில தாவேக தலைவரும் முன்னணி நடிகருமான விஜய் அவருடைய குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டிருக்க விரிசல் இப்ப நீதிமன்ற படியேறி இருக்கு. கடந்த 4 நாட்களாகவே இத பத்தின செய்திகள் நிறையவே வந்துட்டு இருக்கு. இது தொடர்பான மற்றொரு செய்தி இப்ப செஞ்சிருக்கு. இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு கூட சொல்லலாம். கடந்த சில வருடங்கள்ல விஜய் மற்றும் அவரோட மனைவி சங்கீதா இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருது. இந்த நிறைய விஷயங்கள் கிசுகிசுக்கப்பட்ட நிலையில அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில சங்கீதா அவங்க விவாகரத்தோட சேர்ந்து ஜீவனாம்சமும் கேட்டிருந்தாங்க. இந்த ஜீவனாம்சம் அதாவது விஜய் அவருக்கு எவ்வளவு சம்பளம் வருதோ அந்த அளவுக்கு ஜீவனாம்சம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விவாகரத்து மனுவை திரும்ப பெறணும் அப்படிங்கிறதுக்கு குடும்பத்துக்குள்ள நிலவர பிரச்சனையை தீர்த்து சுமூகமா உடன்பாட்டுக்கு வர பிரம்மாண்ட தொகையை அவர் வழங்க சம்மதிச்சிருக்காராம். இத பத்தி இப்ப சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல நிறைய பேசிட்டு இருக்க மாதிரிதான் பேசுறாங்க. இருந்தாலும் சமரச பேச்சுவார்த்தை எல்லாம் சங்கீதா அவங்க சம்மதிப்பாங்களா, அவங்களோட தரப்பு எந்த அளவுக்கு உடன்பாடு இதுல காட்டுவாங்கன்னா தெரியல, கேள்விக்குறியாதான் இருக்கு. விஜய் அவருடைய அரசியல் எதிர்காலம் குடும்ப கௌரவம் ரெண்டையுமே கருத்துல வச்சுட்டு 250 கோடி ரூபாய் விவகாரம் ஊடகங்கள்ல காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு. ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெற இருக்க நீதிமன்ற விசாரணையப்ப விஜய் மற்றும் சங்கீதா அவங்க 2 பேருமே நேர்ல ஆஜராவாங்க. அப்பதான் இந்த சமரச பேச்சு சுமூகமா முடிஞ்சுதா இல்ல சட்ட போராட்டம் தொடருமா அப்படிங்கறத பத்தி உண்மையான தெளிவான தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்ல, சமீப காலமாவே சங்கீதாவுக்கு பொருளாதார ரீதியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதும் இந்த விவாகரத்து முடிவுக்கு ஒரு முக்கிய காரணமா கருதப்படுது. சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் தங்களோட திருமணத்தை ரத்து செய்ய கோரிதான் அதுக்கப்புறம் தான் அவங்க மனு தாக்கல் பண்ணாங்க. சங்கீதா அவங்க விஜய் அவரை விட குழந்தைங்க மாதிரி பாத்துல இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுனா என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனா குடும்பத்தை பிரிஞ்சு அவங்கள தனியா பாத்துக்கணும்னு அவங்க நினைக்கவே இல்ல. அவங்க விஜய் அவர் மேல ரொம்ப அன்போடு தான் இருந்தாங்க. ஆனா விஜய் அவர் பண்ணின ஒரு சில விஷயங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க வச்சது. அது மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிறவங்க அவங்க படுற கஷ்டம் தாங்க முடியாம விவாகரத்தை சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரத்துல சங்கீதா அவங்களும் இதுதான் நமக்கு சரியான முடிவுன்னு அந்த முடிவையே முடிவெடுத்து மனு தாக்கலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பிரச்சனை, இதுதான் அங்க நடந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஊடகங்கள்ல ஒவ்வொரு விஷயங்கள் பேசுறாங்க. ஆனா உண்மையா இவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரியும். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.